ஸ்கிரீன் ஓகே, அப்ப ஆமாங்க உஸ்தாத் ஸ்கிரீன். அடையாளங்கள் பாடங்கள் நிக்கிறோம். திருப்பி பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க இன்ஷால்லா. அப்படிதானே? எப்படி எல்லாம் சரியா? ஆமா ஆமாங்க உஸ்தாத். நல்லா ஒரு கேட்டுட்டு புதிய பாடத்து அடுத்த ஸ்டெப் போண்டா சொல்ல எழுதேன். பிஸ்மில்லா ஸ்டார்ட் பண்ணுங்க. இது உங்களோட எக்ஸ்பிளனேஷன். ஓகே, பிஸ்மில்லா ஓண்டா சொல்லுங்க பாப்போம். வரல உஸ்தாத். இப்பதான் வருது. ஃபதஹ் மத் கசரத்தைன் வம்மத்தைன் ஷத் கூன். ஃபதஹ் மத் லம் மத் ஃபதஹத்துன் கசர் மத் ஃபதஹத்தைன் வம்மத்துன் கசரத்துன் லம்மத்துன் ஷத் கசரத்தைன் கசர் மத் வம்ம மத் சுகூன் ஃபதஹத்துன் கசரத்தைன் வம்மத்தைன். மாஷா அல்லாஹ். இப்ப விளங்கிட்டா விஷயம் எப்படின்னு சொல்லி? இப்ப விஷயம் புரியலைங்க உஸ்தாத். இப்ப விஷயம் கிளியர் இந்த இடத்துல எப்படி சொல்லணும், எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், எப்படி எழுத்துக்களை வச்சுக்கொள்ளணும்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத். அதனால புரியுதுங்க உஸ்தாத். நல்ல அடுத்த பகுதிக்கு நான் போவோம். இப்ப நாங்க இன்னும் ஒரு சேலஞ்சான ஒரு இடத்துக்கு நான் வரோம். அதை நீ சரியா விளங்கிக்கொள்ளணும். என்ன சவால் முக்கிய பகுதி என்றால், உண்மையில எங்களுக்கு இப்ப உங்களுக்கு எழுத்துக்கள் அல்லது சொற்கள் தெரியும். இப்ப ஃபதஹத்துன்னு வச்சா இப்படி ஓதணும் ஒரு எழுத்த, கஸ்ரத்துன்னு வச்சா இப்படி அந்த எழுத்தை உச்சரிக்கணும், ஒரு சொல் வந்தா அந்த சொல்லை எப்படி உச்சரிக்கணும் என்ற அந்த சொற்கள் அல்லது எழுத்துக்கள் சார்ந்த உச்சரிப்பு பகுதி உங்களுக்கு தெரியும். எனவேதான் நாங்க அந்த பகுதியை உங்களுக்கு திருப்பி ரிப்பீட் பண்ணல. அப்படித்தானே? ஆமாங்க உஸ்தாத். அதே போல எங்களுக்கு சூறாக்களாக ஓதுறதுக்கு தெரியும். இப்ப நாங்க வீட்டுல சின்ன சின்ன அத்தியாயங்களாக, சூறாக்களாக, பக்கங்களாக, ஜுஸ்களாக ஓதுறோம். எழுத்துக்கள் ஆமா உச்சரிப்புகளும் சொற்கள் உச்சரிப்புகளும் தெரிஞ்ச எங்களுக்கு சூறாக்களை ஓத போற நேரத்துல எங்களோட ஓதல் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு முறைக்கு ஒரு வடிவத்தை எங்களுக்கு காட்டுது. நான் சொல்ற வித்தியாசமான முரண்டு சொன்னா, இப்போ சரியான முரண்டு சொல்ற அந்த ஓதல், நான் டோனை பேசல, டோன் தேவையில்லை, டோனை விடல, அந்த ஓதல்ல டிசைன் வருது இல்ல. அலிஃப் எழுத்துக்கள் உச்சரிக்கிறது நாங்க ஒரு ஸ்டைல்ல இது ஓதுகிற நேரத்துல எழுத்துக்கள் டிசைன் மெத்தட் ஒரு டிசைன் நாங்க உச்சரிக்கிறோமானா, சரியான உச்சரிப்பு என சொல்லப்படுகின்ற மக்கா மதீனா அங்க தொழுகை நடாத்துகின்ற அந்த இமாம்களோட ஓதல்ட அந்த வடிவம் எங்களுக்கு வருது இல்ல. ஏதோ சம்திங் இடையில ஒரு கெப் ஒன்றிக்கிறத நாங்க ஃபீல் பண்றோம். அந்த கெப்புக்கு தான் நாங்க சொல்றோம், உண்மையில் அந்த கெப் ஒரு இடைவெளி. அந்த கெப்பை நாங்க சரியா ஃபில் பண்ணாததால தான் எங்களுக்கு சூறாக்களாக ஓதுற நேரத்துல எங்களுக்கு அந்த சூறாக்கள்ல உரிய குர்ஆனுடைய முறைமைகள் வடிவங்கள் வருது இல்லை என்ற பிரச்சனை. இந்த வடிவத்தை ஃபில் பண்றதுக்காக வேண்டிதான் நாங்க உங்களுக்கு இந்த பாட் வசனங்களுக்கு கூடான பயிற்றுவிப்பேற்ற பகுதியை நாங்க உங்களுக்கு ஸ்பெஷலாக மோடிஃபை பண்ணி செஞ்சுக்கிறோம். இந்த கெப்பை நீங்க ஃபில் பண்ணால் அதுக்கு பின்னால நீங்க சூறாக்களாக ஓதுறதை பத்தி யோசிக்க தேவையில்லை. அது உங்களுக்கு ஒட்டோவாகவே உங்களுக்கு அது சரியாக வரும். சரி, இப்ப நீங்க வசனங்களாக ஓத போறீங்க என்ற வகையில உங்களுக்கு இன்னும் சில விஷயங்கள் தேவை. அதுல ஒன்றுதான், இப்ப நீங்க வசனங்களாக ஓதி கொண்டு போற நேரத்துல கட்டாயம் என்ன செய்யணும்? வசனங்கள் முடிகிற நேரத்துல நீங்க நிப்பாட்டணும். வசனங்கள் முடிகிற நேரத்துல நீங்க நிறுத்தணும். அல்லது பெரிய வசனங்களை ஓதுற நேரத்துல என்ன செய்வோம்? எங்களுக்கு ஒரே மூச்சில ஓத முடியாது. எனவே நாங்க எங்களோட மூச்சிட கெப்பாசிட்டி அளவுக்கு ஏற்ப நாங்க என்ன செய்வோம்? ஓதி இடையில நிறுத்துவோம். அந்த மாதிரியாக நிறுத்துற நேரத்துல கட்டாயம் நாங்க என்ன செய்யணும்? வளமையா நாங்க ஓதிக்கொண்டு வருகின்ற மெத்தட்ல நாங்க நிப்பாட்டையில அது. நான் ஓதிக்கொண்டு வர ஒரு அந்த அந்த டிசைன்ல நிப்பாட்டு, அதுக்கு வேற ஒரு வடிவத்துல நான் நிப்பாட்டுவோம். அதுல ஒரு குழப்பம் ஒண்ணு எங்களுக்கு வரும். வந்தீங்க அப்படி ஆமாங்க உஸ்தாத். இருக்கு உஸ்தாத். இருக்குது. அது எப்படி நிப்பாட்டுறது, இது இப்படியா நிப்பாட்டணும் என்று சொல்லி போய் நாங்க அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகினோம் என்றால், குழம்பினம் என்றால் எங்களோட ஓதல முக்காவாசி அந்த இடத்துல போய்த்துடும். அப்ப நாங்க இந்த குழப்பமான நிலைய ஃபர்ஸ்ட்டுக்கே நாங்க உங்களுக்கு இல்லாமலாக்கும். இந்த குழப்பம் தொடர்ந்திக்கப்படாது. இதுக்கு பின்னால உங்களுக்கு வசனமா ஓத தெரியுதோ இல்லையோ என்கிறத முன்னால
ஓத தெரியுமா இல்லையாங்கிறதுக்கு முன்னால எந்த ஒரு வசனத்தை எடுத்தாலும் சுமூகமா, எந்த ஒரு கன்ஃபியூஸும் இல்லாம, குழப்பமும் இல்லாம நீங்களாகவே டிசைட் பண்ணி இதை எப்படித்தான் நிறுத்தணும் என்ற லெவல்ல நீ போய் திருவணும். அதான் இன்றைய பாடத்துல இம்பார்ட்டன்டான பகுதி. சரி, நாங்க இதை எப்படி உங்களுக்கு சொல்லி தர வேண்டால், வசனத்துல இறுதிய அல்லது நாங்க வசனத்துல இறுதின்னு மட்டும்தான் போட்டிக்கிறோம். நீங்க இதை அப்படியும் பார்க்கலாம். அதாவது மூச்சினுடைய கெப்பாசிட்டியோட காரணமாக வசனத்தை நான் நிப்பாட்ட போறோம், நிறுத்த போறோம் என்றும் நீங்க பார்க்கலாம். ஓகே, ஆகவே அந்த மெத்தட்ல நீங்க பாத்தீங்கன்னா குர்ஆனுடைய வசனங்களை ஏதாவது ஒரு 3 மெத்தட்ல ஒண்ணுல நிப்பாட்டணும். நாங்க இதுல பேசுறோம் மெஜாரிட்டியான வசனங்கள், பெரும்பான்மையான வசனங்கள், 100க்கு 95 96 வீதமான வசனங்கள். அரிதான சில வேறுபட்ட நிறுத்தலுக்குரிய இடங்களும் இல்லாமல் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அதை நீங்க நீங்க உங்களுக்கு இப்ப தேடலுக்குரிய சந்தர்ப்பம் இது, நீங்க தேடுவீங்க இன்ஷா அல்லாஹ். அந்த நேரம் இதை நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. நீங்க அந்த நேரம் உங்களுக்கு இது இன்னும் நல்லா படும். சரி, அப்ப வசனத்துல இறுதியில ஓத வேண்டிய முறைகள் மொத்தம் 3 இருக்குது. அதுல முதலாவது முறை என்னென்றால், நீங்க ஒரு வசனம் ஒன்றை ஓதி கொண்டு வாரீங்க. ஒரு வசனம் ஒன்றை ஓதி கொண்டு வாரீங்க. ஓதி கொண்டு வார நேரத்துல அந்த வசனத்துல இறுதியாக வரக்கூடிய அடையாளம், நான் சொன்னேனே இந்த அடையாளங்கள் பின்னுக்கால உங்களுக்கு தேவைப்படும். வசனத்துல இறுதியில வரக்கூடிய அடையாளம், அந்த வசனத்துல இறுதியான எழுத்து அல்லது இறுதியாக வரக்கூடிய அடையாளம் என்ன வந்திக்கணும்? ஃபத்தஹ் மத்து கஸ்ரத் ஃபத்தஹத்தை. பாத்தீங்களா எவ்வளவு குழப்பம் இருக்கு பாத்தீங்களா? வசனத்துல இறுதியாக நிறுத்தப்படுத்துல ஃபதஹ் மத்து அல்லது ஃபதஹத்தைன் இந்த அடையாளங்கள் இறுதி அடையாளமாக இடம்பெறணும். அப்படி இல்லைன்றால் வசனத்துல இறுதியாக அலிஃப் என்ற எழுத்து வரணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 3ல ஏதாவது ஒன்று நடக்கும் என்றால், இது 3ல ஏதாவது ஒன்று வரும் என்றால் கடைசி எழுத்து அந்த வசனத்தினுடைய இறுதி அடையாளம் பெற்று வரக்கூடிய இறுதி எழுத்தை நாங்க 2 அளவுக்கு மாத்திரம் நீட்டி ஓதணும். இந்த 2 அளவுங்கிறது என்ன? எங்களோட கைவிரல் ஒண்ட மூடி திறக்கிற நேரம் அல்லது 1 செகண்ட் என்ற அளவு. அதுதான் நாங்க 2 அளவுன்னு சொல்றோம். 2 அளவு சொல்றது கைவிரல் ஒண்ட மூடி திறக்கிற அளவு அல்லது 1 செகண்ட். சரி, இப்ப உங்களுக்கு உதாரணங்கள் சில தரப்பட்டு இது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பரிச்சயமான வசனங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கிற உதாரணம். நீங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத, அறிமுகம் இல்லாத பக்கங்களை வசனங்கள் எடுத்து நீங்க தேடுவீங்க இன்ஷா அல்லாஹ் உங்களோட வகுப்புல. சரி, பாருங்க, முதலாவது என்ன நடந்துக்குது? இறுதியாக வந்திருக்கக்கூடிய அடையாளம் ஃபதஹத்தைன், அதே போல வந்திருக்கக்கூடிய எழுத்தும் அலிஃப். எனவே இந்த ஜீமை நீங்க என்ன செய்யணும்? 1 செகண்டுக்கு நீட்டி நிப்பாட்டணும். இரண்டாவது பாருங்க, இறுதியாக வந்திருக்கிறது அலிஃப். எனவே கடைசியா வந்திருக்கிற ஹா என்ற எழுத்தை என்ன செய்யணும்? 1 செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும். மூணாவது பாருங்க, இறுதியாக வந்திருக்கக்கூடிய அடையாளம் என்ன? ஃபதஹ் மத்து. ஆகவே அந்த ஃபதஹ் மத் வந்திக்கிறதால ஐனை நாங்க 1 செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும். இப்படி நீங்க கொஞ்சம் இந்த விஷயங்களை தேடணும். உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத வசனங்கள் எடுத்து ஒவ்வொரு உதாரணங்களுக்கும் உரிய ஃபதஹத்தைன் வார ஒரு 10 இடங்கள், அலிஃப் வார ஒரு 10 இடங்கள், ஃபதஹ் மத்து வார ஒரு 10 இடங்கள், இப்படியான இடங்களை நீங்க தேடி அந்த இடங்கள் எப்படி நிறுத்தப்படுறது சரியா என்கிறத நீங்க தேடி பார்த்துக்கணும். அப்போ உங்களுக்கு அதுக்கு பின்னால குழப்பம் வராது. இந்த முறையில வந்தா இப்படிதான் நிப்பாட்டுவோம். ஃபதஹ்தைன், ஃபதஹ் மத்து, அலிஃப் என்ற இதுகள் வரும் என்று சொன்னால் நாங்கள் எந்த மெத்தட்ல நிப்பாட்டுவோம் என்ற குழப்பம் எங்களை தொடரக்கூடாது. இது முதலாவது முறை. இல்லைனா இப்ப நாங்க இரண்டாவது முறைக்குள்ள வாரம். இரண்டாவது முறை என்ன சொல்லுது என்றால், நீங்க ஒரு வசனம் ஒன்றை ஓதி கொண்டு வாரீங்க. அந்த வசனத்துல இறுதியில இந்த மாதிரி எழுத்து வந்துச்சு என்றால் என்ன எழுத்து இது? தா. அப்போ இப்படி வந்தா இது குண்டு தா சொல்லுவாங்க சார். என்னதா? குண்டு தா. குண்டு தாண்டு சொல்ற வழக்கம் இந்தியன் கல்ச்சர்ல இருக்குது. அப்படியா? கேள்விப்படலையே நான். ஆமாங்க சார். இல்லையே, தாவுல் மறுபூத்தான் தான் எனக்கு இந்தியாக்கள் சொல்லி தந்தீங்க.
தாவுல் மர்பூத்தா. அரபிக்ல சொல்லும்போது தாவுல் மர்பூத்தா சொல்லுவாங்க உஸ்தாத். ஆஹ் ஆனா குர்ஆன் ஓதக்கூடிய இடங்கள்ல வந்து குண்டுத்தா சொல்லுவாங்க உஸ்தாத். அப்படியா? ரெண்டு விதமான கல்ச்சர் இப்ப இப்ப எங்களுக்கு கிளாஸ்ல இது வரைக்கும் வராத ஒரு பேர் குண்டுதா யாருமே சொல்லல. நாங்க தான் ஞாபகப்படுத்தினோம் இப்படி ஒன்று ஸ்ரீலங்கன் கல்ச்சர்ல இது இப்படி சொல்லுவாங்கன்னு. இந்தியன் கல்ச்சர்ல இந்திக்கல்ல சில பேர் சொன்னாங்க இது பேரே தெரியாதுன்னு, பல பேர் சொன்னாங்க குண்டுத்தா சரி தாவுல் மர்பூத்தான்னு தான் சொல்றேன்னு சொல்லி. ஓகே, நல்லா. இரண்டு பேர்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பேர். இந்த இடத்துல பேருங்கிறது மிச்சம் முக்கியம் இல்லை. தாவுல் மர்பூத்தாங்கிறது கூட ஏன் அந்த பேர் சொல்றதுங்கிறதுக்கான காரணங்கள் அரபிக் லிட்ரேச்சர்லாம் தெரியும். இலக்கணம், இலக்கியம், அந்த கான்செப்ட்லாம் பார்க்கணும். எங்களுக்கு முக்கியம் இப்ப நீங்க சொன்னது போல இந்த தாக்களுக்குள்ள வேறுபாடு தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த தாக்கு என்ன பேர் சொல்றேன்? சும்மா தா அப்படியா? ஆமா உஸ்தாத். ஆ, அப்படிதான். இது இந்த இது வேறுபடல உஸ்தாத். இது லெட்டர்ஸோட வரக்கூடிய. ஓ, என்ன தாக்கு பேர் இல்லை அப்படியா? இது சும்மா தாண்டா, இது என்ன தா? இப்ப இதுக்கு ஓகே குண்டு தான் சொல்லிட்டீங்க. இது ரெண்டுமே லெட்டர்ஸோட வரக்கூடிய அப்படின்னு சொல்லுவாங்க உஸ்தாத். மூணு தா இருக்கிறதால மூணு தாவுக்கும் வேறு வகையில பெயர்கள் இல்லை அப்படியா? ஆமாங்க உஸ்தாத். அவங்க சொல்லி கொடுத்தது அப்படிதான் உஸ்தாத். சரி, ஓகே ஓகே. இப்போது நீங்க சொன்னது போல இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து குண்டுத்தா அல்லது சட்டித்தா அல்லது இதை சொல்லுவாங்க சட்டித்தான்னு சொல்லி. கறி சமைக்கிற ஓகே. சட்டியில போடுற அந்த ஸ்டைல வரதுனால சட்டி தாண்டு இது நாங்க ஒரு அடையாளப்படுத்த வழக்கம் கொண்டு மீக்குது, அப்படி மீக்குது. இதை சொல்லுவாங்க பெரியத்தா. பெரியத்தா ஏன் அது ஆஹ் பெரியத்தான்னு சொல்றாங்கன்னு இன்ஷால்லா உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன்ல விளங்கும். அடையப்பா இதுக்கு பின்னால இப்படியும் ஒரு காரணம் உண்டிக்காண்டு உங்களுக்கு விளங்கும். சரி, இப்ப நாங்க ஒரு விஷயத்துக்கு இதுல வந்து சொல்லும் போது குண்டுத்தா என்றுதல் அல்ல தாவல் மர்பூத்தா. இந்த தாவல் மர்பூத்தா வசனத்துல இறுதியாக வருகின்ற சந்தர்ப்பத்துல அதுல என்ன சொல்ற நிப்பாற்ற ஒழுங்கு கொஞ்சம் வேறுபடும். அதுக்கான ஒழுங்கு எப்படி வரும் என்றால், இந்த தா வசனத்துல இறுதியில வரும் என்றால் அந்த தாவை நீங்க என்ன செய்யணும் என்றால் ஹாவாக மாற்றணும். சரியா? ஓகே ஹாவாக உஸ்தாத். மாற்றணும். மாற்றுறது மாத்திரம் போதாது, அதுக்கு சுக்கூனை வச்சு நிப்பாட்டணும். இப்ப நான் ஓகே உங்களுக்கு உஸ்தாத். பரிச்சயமான சில வசனங்களை தாரன். அடையப்பா நான் இது எப்படி இப்படியா நிப்பாட்டிக்கிறேன் என்று நீங்க பாருங்க. இது எப்படி இது ஆஹ் முகத்தா. முகத்தா அப்படியா உஸ்தாத்? எப்படி வந்து இது சும்மா வந்தீங்க மாதிரி சொல்லுங்க இந்த இடத்துல வந்தீங்க இது. ஆமா, அங்க தாவுல் மர்பூத்தா இருக்கு. லாஸ்ட்ல எண்டிங்ல வருது. அப்ப அங்க வந்து ஹா வச்சு சுக்கூன் வச்சு நிற்பாட்டணும். அப்படிதானே உஸ்தாத்? எப்படி வரும்? ஆஹ் முகத்தா அப்படி வருமாங்க உஸ்தாத்? முகத்தாண்டு வந்து என்ன சொன்னா நீங்க என்ன செய்றீங்க? சத்து வைக்கிறீங்களே, இல்லாத ஒன்றை கொண்டு வரீங்களே, முகத்தா. அப்ப சத்து வைக்கணும் தாளுக்கு. ஓகே உஸ்தாத். ஒன்று சத்து வைக்கிறீங்க முகத்தா, ரெண்டாவது இந்த மீமு பக்கத்துல வந்தீங்கிற வாவை வெட்டி போட்டுறீங்க தேவையில்லைன்னு சொல்லி. எப்படி எப்படி உங்களுக்கு மாத்தலும்? ம், சொல்லுங்க பாபு சரியா? ரெண்டு பேரை இது விலங்கின பேரை என்னன்னு சொல்லி ஒன்று தாளுக்கு சுக்கு சத்த வைக்கிறீங்க முகத்தா, ரெண்டாவது வாவை விட்டு போட்டீங்க நீட்டாம விட்டு போட்டீங்க. இப்ப சொல்லுங்க பாபு சரியா? அப்படி வரும். ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. முகதா. முகதா. ஆ முகதா. மூகதஹ். மூகதஹ் அல்ல, சின்ன ஹா அல்ல, பெரிய ஹே வரணும். மூகதஹ். ரெண்டாவது ரெண்டாவது முஹ்சதா. முஹு அல்ல, ஆஹ் முஉஸ்வதஹ். முஉ அலிஃப் வந்து முஸ்வதஹ். ஓகே, மூணாவது முமத்ததா. ம் முமத்ததா. கொஞ்சம் குழம்புமே. சரி, இப்ப இதுல நீங்க தேட போறீங்க. இப்ப நாலாவது கான்செப்ட் ஃபதஹ் தைன் என்ற கான்செப்ட், ஃபதஹ் மத் ஒரு கான்செப்ட், அலிஃப்ங்கிறது ஒரு கான்செப்ட், தாவல் மர்பூத்தா. இப்ப இதுலயும் நீங்க என்ன செய்யணும்? நீங்க தேடணும். அப்பதான் இந்த குழப்பம் இல்லாம போகும். இந்த குழப்பம் ஓகே. இப்ப நீங்க 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 பதில் சொல்ற நேரம் உங்களோட குழப்பம் கொண்டு விளங்குது. இந்த குழப்பம் உங்கள்கிட்ட இல்லாமல் போறதுக்கு இதுலயும் நீங்க அனுப்ப தேவையில்லை. நீங்க ஹோம்ஒர்க் அனுப்பணும், என்ன வசனம் அனுப்பணும் என்றால நீங்க தேடணும். உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் வரும் என்றால் அந்த சூறாவினுடைய பெயரையும் எத்தனையாவது வசனத்துல உங்களுக்கு குழப்பம் வருதுங்கிறதை மார்க் பண்ணி கொண்டு எடுத்துட்டு வாங்க. நாங்க அதை டிஸ்கஸ் பண்ணோம் இன்ஷா அல்லாஹ். பிரச்சனை இல்லை. ஓகே. சரி, மூணாவது முறையை நாங்க பார்ப்போம்.
இந்த 3 முறை தான் நிக்குது. 3யுமே நாங்க இன்னைக்கு ஒரு கிளாஸ்ல உங்களுக்கு ஃபுல்லா விளங்கப்படுத்தி முடிக்கிறோம். இது பத்திய தேடுதலோட நீங்க வார நேரத்துல நாங்க அடுத்தடுத்ததுக்கு நாங்க போறதுக்கு லேசாயிக்கும். 3வது பகுதி என்ன சொல்லுது என்றால் மிச்ச சிம்பிளான விஷயம். முதலாவது பகுதி 2வது பகுதி என்று பாத்தீங்க தானே, முதல் முறை 2வது முறை இந்த 2 ஆமாங்க உஸ்தாத். முறைகளையும் விட்டுட்டு அடுத்த எல்லா சந்தர்ப்பத்திலையும் இறுதி எழுத்துக்கு சுக்கூனை வச்சு ஓதணும். இதான் 3வது கான்செப்ட். மிச்ச சிம்பிளான விஷயம். முதலாவது முறை 2வது முறை இது ரெண்டையும் விட்டுட்டு அடுத்த எல்லா சந்தர்ப்பத்திலையும் இறுதி எழுத்துக்கு சுக்கூனை வச்சு நாங்க ஓதணும். மிச்ச சிம்பிள். விளங்கினா? ஓகே இப்ப உஸ்தாத். இதுல நான் உதாரணம் தீர பாருங்க. உதாரணங்களை கொஞ்சம் பெஸ்டா பாருங்க. அஹ்லத என்று ஹால முடியுது. இப்ப யோசிக்கப்படாது. அடையப்பா நான் கடைசியில குண்டுத்தா வந்தா ஹாவா மாத்திரம். இங்க ஹா வந்து இதை குண்டுத்தா மாத்தி நிப்பாட்டையிலுமோ என்று யோசிக்கப்படாது. ஓகே சயின்ஸ்ல உஸ்தாத். படிப்பாங்களே, ஒரு விதியை சொல்லிட்டு அந்த விதி தலைகீழாக வரும். இப்படியும் போனாலும் அப்படியும் போனாலும் ரெண்டு மொண்டு என்று சொல்லுவாங்க. அரபிக்கில் குர்ஆன்ல அப்படி அல்ல, ஒன் வே தான். இந்த யூட்டன் அடிச்சுட்டு திருப்பி அதே போயிட்டு சுத்திட்டு வரப்படாது. அப்போ அஹ்லதாங்கிறது கடைசியில பெரிய ஹா வந்தா திருப்பி தாவை பத்தி யோசிக்கப்படாது. அது தாட தா தான், ஹால ஹா தான். பாடம் முடிஞ்சு. இல்லைங்களா? ஹாவை போயிட்டு ஹா தாவுக்கு மாத்துறது, தாவை போயிட்டு ஹாக்கு மாத்துறது என்ற இந்த ஒரு முறை குர்ஆனுக்குள்ள இல்ல. 3வது பாருங்க அதே மாதிரி. இந்த தேவந்தி இந்த தே வந்தா நாங்க அந்த தாள் மரபூத்தாக செஞ்சு வேலை செய்யப்படாது. இது அடுத்த தே, சட்டி தேன்னு சொன்ன அடுத்த தேனா. அப்ப இங்க வந்து நாங்க என்ன செய்யணும்? சுக்கூனை வச்சுத்தான் நெருப்பாட்டணும். பைத். இது உண்மையிலே இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு போடப்பட்டிருக்கிற முறை 1ட, முறை 2ட, முறை 3ட வசனங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பரிச்சயமான வசனங்கள். சரியா? நீங்க என்ன செய்யணும்? இதை பரிச்சயம் இல்லாத வசனங்கள்ல தேடினாதான் உங்களுக்கு இந்த குழப்பத்திலேருந்து உங்களை விடுபடையும். நீங்க அதைத்தான் செய்யணும். இப்ப வேங்கதா பரிச்சயம் இல்லாத வசனங்கள்ல பேசிட்டு இந்த விஷயங்களை தேடி இது 3லையும் எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு எல்லாம் கிளியர், எனக்கு ஓதி கொண்டு போற இடத்துல வசனத்துல கடைசியில் எனக்கு கன்ஃபியூஸே வராது, நான் உறுதியாக எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் நிறுத்துவேன் என்ற அந்த ஒரு டார்கெட்டோட நீங்களுக்கு அடுத்த பாடத்துக்கு இன்ஷால்லா வரணும். என்ன சரி சந்தேகங்கள் வருகும் என்றால் கட்டாயம் என்ன செய்யணும்? அதை நீங்க வசனத்தையும் என்ன சூறாங்கிறதையும் மார்க் பண்ணிட்டு வாங்க. இன்ஷால்லா பார்ப்போம். கலைஞனா உஸ்தாத், எனக்கு இதுல ஒரே ஒரு டவுட் உஸ்தாத். கேளுங்க. இப்ப நீங்க சொன்ன அந்த 3 முறைகளுமே அந்த 2 தடவை கவுண்டிங்ல தான் ஸ்டாப் பண்ணணும், அப்படிதானே உஸ்தாத்? இல்ல 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 மாட்டிக்கொண்டு நீங்க பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா? நான் அப்படி எங்கேயும் சொல்லலையே. 2 முறை கவுண்டிங் சொன்ன ஃபர்ஸ்ட் முறை மட்டும் தானே பாத்தீங்களா? ஓகே. ரெக்கார்டை ஃபர்ஸ்ட் கவனமா கேட்கணும். ரெக்கார்டு கேளுங்க, ரெக்கார்டு கேளுங்க, ரெக்கார்டு கேளுங்க. இதுல மட்டும் தான் உங்களுக்கு 2 முறையை பத்தி பேசணும். இங்க செகண்ட் கான்செப்ட்ல பேசணும் சுக்கூன் தான், ஆனா கொஞ்சம் வித்தியாசமான சுக்கூன். லெட்டரை மாத்தி சுக்கூன் வைக்கிற மெத்தட். தேர்ட் மெத்தட்ல சுக்கூனே தான் கான்செப்ட். ஓகே உஸ்தாத், புரியுதுங்க உஸ்தாத். கொஞ்சம் ரெக்கார்டை கேளுங்க. உங்களுக்கு அந்த டவுட் வந்தா கட்டாயம் ரெக்கார்டு கேளுங்க. நான் உங்களுக்கு அதுதான் ஃபுல்லாவே தரோம் இன்ஷா அல்லாஹ். நல்ல ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே.